அப்புறம் இவ்வளவு நாளா இந்த வீட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கே நல்லா தெரியும் எங்க அம்மா முன்னாடி என் பேச்சு செல்லாதுன்னு. அவங்க எடுக்கிற முடிவு தான் இந்த வீட்டில் கடைசி முடிவு. அம்மா பர்மிஷன் கொடுத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தாராளமாக எக்ஸாம் எழுது. ஆனால் இதில் என்னால் தலையிட முடியாது. இப்போலாம் உனக்கு அம்மாவுக்கு நடுவில் பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, நீயே பர்மிஷன் வாங்கிக்கோயேன். நீங்க உங்க பொறுப்பு செய்ய மாட்டீங்களா? நீங்க என் புருஷங்கிறத மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். ஆனால் ஒரு பிஏ எக்ஸாம் எழுதுறதுனால நமக்கு அப்படி என்ன நல்லது நடந்துட போகுது? இந்த வார்த்தையை நீங்களா சொல்றீங்க? தனக்கு படிச்ச பொண்ணுதான் மனைவியா வேணும்னு சொன்னவரு இப்ப இந்த மாதிரி பேச்சு பேசுறீங்களா? ஆனால் ஆமாம், எனக்கு படித்த பொண்ணு தான் வேணும்னு ஆசைப்பட்டேன். நீயும் படித்தவ தான். நீ எவ்வளோ படிச்சிருக்கியோ அதுவே எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் போதுமானது தான். உங்களோட வேலையெல்லாம் சரியா நடக்கும், ஆனா என் வேலை நடக்காது. நான் ஒன்றும் காலேஜுக்கு போறது இல்லையே, வெறும் எக்ஸாம் எழுத மட்டும்தான் போறேன். இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு. 4 நாள் நான் வீட்டுல இல்லைன்னா எங்க என்ன பூகம்பமா வந்துட போகுது? பாராஹானா, ஒருவேளை அம்மா சம்மதிச்சா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நானே உன்னை எக்ஸாமுக்கு கூட்டிட்டு போறேன். ஆனால் இதுக்கு பர்மிஷன் நான் தனியாக கொடுக்க முடியாது, வீட்டில் பெரிய பஞ்சாயத்து ஆகிடும். ஏற்கனவே இந்த வீட்டில் தினமும் ஏதோ ஒரு மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஆஃபீஸ்லேயும் எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. ஓகே, நீங்க எனக்காக எதையும் பேச வேண்டாம். ஆனா நாளைக்கு என்ன எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட முடியுமா? அம்மா வீட்டுக்கா? ஏன் சீரியஸா பிறந்த வீட்டுக்கு போக போறியா? போய் தானே ஆகணும். இப்ப என்ன செய்யறது? எனக்கு உதவ இங்க யாருமே இல்ல. அப்ப எனக்கான உதவியை நானே தான் தேடிக்கணும். ஆனா அஹானா, நீ எப்படி அம்மாவோட பர்மிஷன் இல்லாம உங்க வீட்டுக்கு போக முடியும்? நான் எப்படி உன்னை அங்க விட்டுட்டு வர முடியும்? அம்மாவோட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். அம்மா உனக்கு எக்ஸாம் எடுத்த பர்மிஷன் தராத வரைக்கும் நீ எப்படி போவ? இதெல்லாம் உனக்கு விளையாட்டு மாதிரி இருக்கா? அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் அவங்க கிட்ட போய் எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்ல போறது இல்லையே. நான் ஏற்கனவே அத்தை கிட்ட என் பிறந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டேன். அவங்களும் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நீ எத்தனை நாளைக்கு அங்க போக போறேன்னு அம்மா கிட்ட சொன்னியா? இல்ல, அதை இன்னும் சொல்லல. அப்புறம் எப்படி நினைச்ச அம்மா உன்னை இத்தனை நாளைக்கு உங்க வீட்டுல இருக்க விடுவாங்கன்னு? அதான் உங்ககிட்ட வந்து இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறேன். நான் எப்படி? அது வந்து எனக்கு என்னமோ நீ அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் எழுத முடியும்னு தோணுது. அதாவது நீ அம்மாவோட நல்லபடியா நடந்துக்கிட்டா அவங்க வேணா அடுத்த வருஷம் உன்னை எக்ஸாம் எழுத அனுமதிக்கலாம். ஆனா இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம். அப்படின்னா நீங்க எனக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டீங்க இல்லையா? நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும்? ஒருவேளை அம்மா உன்னை பிறந்த வீட்டில் விட சொன்னா நான் கொண்டு போய் விடுறேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் எதுக்கும் என்னால் பொறுப்பேற்க முடியாது, ஏன்னா எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. பாரு ஹானா, நீ புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மாதிரி. நான் ஒன்றும் உனக்கு 100% சத்தியம் பண்ணி தரலையே, ஆனால் நான் முயற்சி பண்ணுறேன்னு தான் சொன்னேன். ஒருவேளை அம்மா பர்மிஷன் கொடுத்தா நான் உன்னை பிறந்த வீட்லேயும் விடுறேன், எக்ஸாமுக்கும் கூட்டிட்டு போகிறேன். ஆனால் அதுக்காக என் குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு என்னால் நிற்க முடியாது. அப்படின்னா ஒரு புருஷனா உங்களோட கடமையை உங்களால செய்ய முடியாது, அப்படிதானே? ஆனால் ஏன் இப்படி பேசுகிற? இதுக்கு முன்னாடி நீ எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் நான் உனக்கு சப்போர்ட்டாக நிற்கவே இல்லையா? எப்போவுமே நான் உன் கூட நிற்கணும், உன் முடிவுக்கு சம்மதிக்கணும்னு மட்டும்தான் நினச்சிருக்கேன். ஒரு தடவை நீ வீட்டை விட்டு வெளியே போகணும்னு பேச்சு வந்தப்போ கூட நான் அந்த முடிவை ஏற்றுக்கல, அதுக்கு எதிராக தான் நின்னேன். அதுக்காக நான் எப்பவும் உனக்காக குடும்பத்துக்கு எதிராக இருப்பேன்னு அர்த்தமா? இந்த எக்ஸாம் விஷயம் இது ஏற்கனவே பேசி முடிவான ஒன்று தானே. எங்கள் வீட்டு மருமகளுங்க காலேஜுக்கு போக மாட்டாங்க, அதிகமாக எழுத படிக்கவும் மாட்டாங்க. அட ஆஹா, உங்க வீட்டு பொண்ணுங்க அதிகமா படிச்சவங்களே இல்லைன்னு சொல்றது ரொம்ப பெருமையான விஷயம். இந்த வார்த்தை யார் சொல்றாங்க? உங்களை போல படிச்ச ஆளுதான் பெரிய வேலையிலையும் இருக்காரு. பாரு ஹனா, நீ என்ன தப்பா நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. படி சொல்லிட்டே இரு, ஆனா எனக்கு கவலை இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் நான் என்ன குத்தகையா எடுத்து வச்சிருக்கேன். சரி, அண்ணா என் பேச்ச கேளு. நீ இந்த எக்ஸாம் அடுத்த வருஷமே எழுதிக்கோ. அதுவும் இல்லாம அம்மா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் தனிமையா இருக்க வாய்ப்பு தந்திருக்காங்க. எக்ஸாம் நீ அப்புறமா எழுதிக்கோ. அது இல்லாம நீ ரொம்ப நல்லா கையெடுங்க. ஆனா நீ எப்படி என்கிட்ட எப்படி பேசலாம்? உங்ககிட்ட நான் எப்படி பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? இந்த மாதிரி பேச்சு பேசுனதுக்கு அப்புறமும் நீங்க நெருங்கி வருவீங்க, உங்களை என் பக்கத்துல விடுவேனா?
இந்த சண்டை என்னோடது மட்டும்தான். இதுல நான் தனியாவே நின்னு ஜெயிப்பேன். எனக்கு உங்களோட துணை எதுவும் தேவையில்லை. நீங்க துணையா இல்லைங்கிறதால என் பக்கத்துல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதுவும் இல்லாம நான் இப்போ பேக்கிங் பண்ணணும். நாளைக்கு நான் கிளம்பணும். நீங்க அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கோங்க. உங்களுக்கு லைட்டால எந்த தொந்தரவும் இருக்காது. நான் நினைச்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னா அத்தை கிட்ட போய் பர்மிஷன் வாங்குவீங்கன்னு. ஆனா நீங்க எனக்கு உதவி பண்ண விரும்பவே இல்லை. இப்போ எதுவும் இல்லைனாலும் இதையாவது செய்யுங்க. இதை புடிங்க. நான் புரிஞ்சுக்கோ. நீ ஏன் பேக் பண்ற எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ பேக் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இந்த துணியை எல்லாம் நான் கையில வச்சு ஆட்டிக்கிட்டு போக முடியாதுல்ல. நான் துணியை கையில் ஆட்டிட்டு போன்னு சொல்லல. ஆனா அம்மா இன்னும் கிளம்ப பர்மிஷன் தரலையே. இப்போவே அவங்க இதை பார்த்தா அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்ல. ஒருவேளை அத்தை ஒத்துக்கிட்ட அப்புறம் நான் பேக் பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு தான் லேட் ஆகும். அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு கூப்பிட்டு போறேன்னு. உங்க கூட அத்தையும் ஏன் இன்னைக்கே போற, நாளைக்கு போய்க்கலான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன செய்ய? எனக்கு ஒவ்வொரு செகண்டும் முக்கியம் இல்ல. வாய்ப்பே கிடைக்காதுன்னு நினைச்சு நான் சுத்தமா படிக்கவே இல்லை. ஆனா இனிமே நைட்டு பகல்னு பார்க்காம படிக்க போறேன். என்னோட அட்மிட் கார்டும் வந்துருச்சு. ஒரு செகண்ட், அட்மிட் கார்டு வந்துருச்சா? ஆமா, அது நீங்க தான் எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல, அதான் இதை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என் வாயிலிருந்து வந்ததால சொல்லிடுறேன். ஒருவேளை என் ஃப்ரெண்டு யாரோ அட்மிட் கார்டு அனுப்பிட்டாங்க. அட்மிட் கார்டை பார்த்தப்பறம் தான் எல்லாரும் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு தோணுச்சு. ஆனா நான் மட்டும் இந்த எக்ஸாமை எழுதலைன்னா அது என் வாழ்க்கையில பண்ற பெரிய தப்பா போயிடும். இப்பவே எத்தனையோ பேச்சை கேட்கிறேன். இப்ப ஒரு 4-5 நாள் அம்மா வீட்டுக்கு போறதுனால இன்னும் 4 பேச்சு கேட்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு என் எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம். நான் இந்த எக்ஸாமை கண்டிப்பா எழுதுவேன். என்னை யாராலும் தடுக்க முடியாது. நீ நல்லா யோசிச்சுதானே இதை சொல்ற. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு பொண்ணு BA படிச்சிருக்கா, அவளுக்கு எக்ஸாம் இருக்கு. அவன் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறா. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா நம்ம வீட்டுல படிக்கிறதே பெரிய தப்புன்னு உனக்கு தெரியும்ல. உங்க வீட்டுல உள்ளவங்க கோர்ட் ஜட்ஜா என்ன என் லைஃப்க்கு தீர்ப்பு சொல்றதுக்கு? சில நேரத்துல நீ ரொம்ப அதிகமா பேசிடுற. அட நம்ம வீட்டுக்குன்னு சில சட்டதிட்டங்கள் இருக்குல்ல. சாரி, ஆனா என்னால உங்க வீட்டு சட்டதிட்டத்தை எல்லாம் கேட்டு நடக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்ன என் பிறந்த வீட்டுக்கே திருப்பி அனுப்பிடுவீங்க? ஓகே, அப்போ அனுப்பிவீங்க. அடா எப்படி சும்மா பிறந்த வீட்டுக்கு அனுப்புறது? முதல்ல இதை சொல்லு. ஏன் எப்பயுமே உனக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது? இல்ல அப்புறம் ஏன் இப்படி? அதுவும் இல்லாம ஒருவேளை அம்மா உனக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தா கூட ஒரு விஷயம் சொல்லு, அதை யாரும் கேட்கலையா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அத்தை ஒத்துக்கிட்டாங்க, எனக்கு அதுவே போதும். நிஜமாவா? அம்மா இவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிட்டாங்களா என்ன? எந்த ஒரு பஞ்சாயத்தும் நடக்கலையா என்ன? ஒருவேளை பஞ்சாயத்து நடந்திருந்தா நீங்களே உங்க அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க. நான் உங்ககிட்ட ஏதோ சொல்ல போறது இல்ல. எனக்கு அப்படி ஒரு ஆசையும் இல்ல, ஒன்னும் இல்ல. உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். அப்படின்னா 100% அங்க ஏதாச்சும் பஞ்சாயத்து நடந்திருக்கும். நடந்துட்டு போகுது. நடந்துட்டு போகுதா? நீ எப்படி இதெல்லாம் இவ்வளவு சாதாரணமா பேசுற? அம்மா முன்னாடி நின்னாலே எனக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதையெல்லாம் விடுங்க. உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். உங்களால ஒரு வேலையும் ஆகாது. நீங்க அந்த எதுக்கும் லாயக்கு இல்லாத டைப் ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இவங்க கூட தான் நான் என் வாழ்க்கை முழுக்க வாழணும். அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நீங்களும் கேட்டுக்கோங்க, நான் BA எக்ஸாம் எழுதுவேன். என்ன நடந்தாலும் நான் என் BA எக்ஸாமை எழுதியே தீருவேன், பாஸும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் MAவும் படிப்பேன். என்ன? ஆமா, இதுல இவ்வளவு ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? இந்த வீட்டை நான் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா மாத்துவேன். என் வசதிக்கு ஏத்த மாதிரி இங்க இருக்கிற விஷயங்களை மாத்திப்பேன். அப்புறம் நீங்க எல்லாரும் உங்க அம்மாவை பத்தி கூட நிறைய பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்க அம்மா என்ன அவ்வளவு கெட்டவங்களா? கண்டிப்பா இல்ல. உங்க அம்மா தான் இந்த வீட்லயே ரொம்ப நல்லவங்க. அது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்படியா?
அப்படி இருந்தா நீங்க அம்மா கிட்டயே உங்க எக்ஸாம் எழுத பர்மிஷன் வாங்கிக்கோங்க. அவங்களே உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. அவங்க கொஞ்சம் பழங்கால சிந்தனை உள்ளவங்க, அதான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? இவ்வளவு ஒத்துக்கிட்டாங்களே, அதுவே போதும். மத்தது மெதுவா அதுவும் நடந்துடும். அப்புறம் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிக்கிறேன். நீங்க என் விஷயத்துல எதுவும் தலையிடாதீங்க. ஆனா சரி, நான் சொல்றது கேளு. எனக்கு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு இவ்வளோ தெரியும். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, நல்ல தைரியசாலி, அது எனக்கு தெரியும். விடுங்க, வாய மூடிட்டு சும்மா இருங்க. நீங்க ரொம்ப சுயநலவாதீங்க. உங்களால உங்க அம்மாவோட பூஜை ஆசையை கூட நிறைவேற்ற முடியல. ஆனா நான் என் நகையை அடகு வச்சு காசு கொண்டு வந்தா அதுக்கு கூட என்ன கண்டபடி பேசிட்டீங்க. நீங்க என்ன மாதிரி ஆளுன்னு நான் அன்னைக்கே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையில உங்களுக்கு யார பத்தியும் கவலையே இல்லை. இன்னும் டைம் இருக்கு, திருந்துங்க. And don't try to touch me. அத்தா, இந்தாங்க டீ. நீ டீ குடிச்சியா? ஹரி ஹரி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காலையில அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலமே திரும்பி வந்துருவேன். அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய பேக் எடுத்துட்டு போகணும்? டே அர்ஜுன், உன் பொண்டாட்டி இவ்வளோ பெரிய பேக்ல என்ன எடுத்துட்டு போறா? அத்தை, அது அவளோட சொந்த சாமான்கள். உங்களுக்கு என்ன? அவளோட பொருளை திருப்பி வச்சுட்டு வரணும் போல, அதான் அவள் பிறந்த வீட்டுக்கு கொண்டு போறா. பொருள்களை திருப்பி வைக்க போறாளா? இதுக்கு முன்ன இந்த வீட்ல இப்படி நடந்தது இல்லையே. மருமகள் இந்த யாரும் பண்ணதில்ல. அப்ப இவ மட்டும் ஏன்? இது நல்லா இருக்கு. இங்க தங்குவாளா, ஆனா அவ பொருளை அங்க வைப்பாளாம். சூப்பர், பிரமாதம். என்ன சன்னி, உங்க கண்ணு என்ன இப்போ துணியால கட்டி இருக்கா? உங்க சின்ன மருமக கையில இவ்ளோ பெரிய பேக் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? ஏதாவது சொல்றீங்களா இல்லையா? அப்புறம் அர்ஜுன், நீ உன் வாயில என்ன கூட்டா போட்டிருக்கு? அத்தா, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாம பேக் உங்க முன்னாடி தான் கிடக்கு. நீங்களே அதை திறந்து செக் பண்ணிக்கோங்க. இதை வச்சே இதுல என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இதுல இவ்வளோ யோசிக்க என்ன இருக்கு? ஏன் நான் என்ன இந்த வீட்ல இருந்து ஏதாச்சும் திருடிக்கிட்டா போறேன்? இப்போ பாருங்க, அந்த மருந்து விஷயத்துல எல்லாரும் என் மேலதானே சந்தேகப்பட்டீங்க. ஆமா, ஆனா உன்னால எதையும் நிரூபிக்க முடியலையே. ஆனா எல்லாரோட மனசுலயும் சந்தேகம் இருக்கத்தான் செஞ்சுது. இப்போ இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல இருந்து எது காணாம போனாலும் எல்லாரும் திரும்பவும் என் மேலதானே சந்தேகப்படுவாங்க. சும்மா தேவையில்லாம என் பேர் தான் கெட்டு போகும். சின்னம்மா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. நீ சொல்லு, என் மேல சந்தேகப்பட்டாங்களா இல்லையா? என் மேல வீணா பழி போட்டாங்களா இல்லையா? அப்ப ஏதோ என்னோட நல்ல நேரம் உன்னால எதையும் நிரூபிக்க முடியாம போச்சு. சின்ன மருமகளே, நீ அப்படி என்ன பேக்ல அடைச்சி வச்சிருக்க? சொல்லிடுமா. அத்தை சும்மா கொஞ்சமா துணிங்க மட்டும்தான். அடேங்க அப்பா, இவ்வளவு துணிகளா? அக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். இவ்வளவு பெரிய பேக் எடுத்துட்டு போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? சின்னவெளி, இவ்வளவு துணி எடுத்துட்டு போறல, ஒருவேளை கொஞ்சம் துணியை அங்கேயே வச்சுட்டு வந்துருவேன் இல்லையா? இல்லக்கா, நான் என் பொருள்களை எல்லாம் திரும்ப கொண்டு வந்துடுவேன். எனக்கு என்னவோ புரியல. ஒரு சூட்கேஸை வச்சு நம்ம ஏன் இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்? துணி அவ போட்டுக்கிறதுக்காக இருக்கும், அதான் எடுத்துட்டு போறா. இல்ல இல்ல, இது ஏதோ சரியில்லை. இங்க ஏதோ தில்லுமுள்ளு நடக்குது. இவ இன்னைக்கே தானே திரும்ப வரதா இருந்துச்சு. அப்ப இவ்வளவு துணி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அப்புறம் அண்ணி, நீங்க சும்மா வேடிக்கை பாக்குறீங்க, எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஹரி ஹரி, என்ன நடந்துட்டு இருக்கு இந்த வீட்ல? இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. நான் தான் இவகிட்ட சொன்னேன், முடிஞ்சா 1-2 நாள் தங்கிட்டு வர சொல்லி. அக்கா,
நீங்க நிஜமாவே ரொம்பவே மாறிட்டீங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு போறதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய சூட்கேஸ்? இல்ல இவளை இப்படியே போக விட மாட்டேன். நான் இவ பேக்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் போக விடுவேன். பெரிய அன்னைக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்க இஷ்டம் இல்லைனாலும் ஆனா எனக்கு இஷ்டம் இருக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சின்னம்மா? நான் இந்த வீட்ல இருந்து பொருளை திருடி என் அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போறேனா? ஏழை வீட்டுக்கு கொண்டு தானே நீ. இங்க எவ்வளவு அழகான பொருள் எல்லாம் இருக்கு. உன் மனசு அலைபாஞ்சிருக்கும்ல. சின்னம்மா, என்னடி சின்னம்மா? என்கிட்டயே சத்தமா பேசுறியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இந்த வீட்ல சும்மா சும்மா நான் வாங்குற பேச்சு கொஞ்சம் நஞ்ச அல்ல. அதுக்காக இப்ப நீங்க வீட்டு மருமகளை திருடின்னு சொல்லுவீங்களா? ஆஹா அண்ணி, ரொம்ப பாசம் பொங்குது போல உங்க சின்ன மருமக மேல. இவ மேல இவ்ளோ இரக்கம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு தான் இது புரியவே மாட்டேங்குது. உங்க மத்த மருமக மேல இப்படி எப்பவுமே இரக்கம் காட்டுனது இல்லையே. அப்புறம் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் வீட்டு மருமகளை திருடின்னு சொன்னேனா? இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க எல்லாரும் இதே வீட்டு பொண்ண கொலகாரின்னு சொன்னீங்களே. நான் உங்களை எப்பவுமே கொலகாரின்னு சொல்லல டாக்கூர். ஒரு தப்பு நடந்துச்சு, அதுக்கு எல்லாரையும் விசாரிக்க சொன்னேன். என்னோட கையால எந்த தப்புமே நடக்கல. நடந்த தப்புக்கு காரணம் உங்க சின்ன மருமக தான். சின்னம்மா, நான் இப்ப எந்த வாக்குவாதத்திலையும் தலையிட விரும்பல. என்கிட்ட எதையோ நிரூபிக்கிறதுக்கு டைம் இல்ல. என்ன நிரூபிக்கணுமோ அது ஏற்கனவே நிரூபணம் ஆகிடுச்சு. யார் யாருக்கு என்ன புரியணுமோ அது புரிஞ்சிடுச்சு. இந்த நிலைமையில யாராவது சந்தேகப்பட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? நான் இத பத்தி இனிமே பேச விரும்பல. என்ன பொறுத்தவரை அந்த விஷயம் அப்பவே முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்காக இன்னைக்கு நீங்க என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியாது. நான் இந்த வீட்டு பொருளை திருடி அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு நீங்க சொல்ல முடியாது சின்னம்மா. அப்படியா? அப்போ இந்த சூட்கேஸை திறந்து காட்ட வேண்டியது தானே? நான் ஏன் என் பேக்கை திறந்து காட்டணும்? நான் சொன்னேன்ல, என் பேக்ல என் பொருள்களை தவிர வேற எதுவும் இல்லைன்னு. நான் இந்த வீட்டு மருமக அம்மா வீட்டுக்கு போறேன். அதுக்காக நீங்க என் பேக்கை செக் பண்ணுவீங்களா? சின்ன மருமகளே, இவங்களுக்கு சந்தேகமா இருந்தா சந்தேகத்தை தீர்த்து வச்சுடு. நீங்க எப்படி சொல்றீங்க? பார்த்துட்டு தானே இருக்கிற. எவ்வளவு கடுமையான வார்த்தை பேசுறாங்க. சந்தேகத்தை தீர்த்துற இப்பவே. இதோட இந்த கதையை முடி. ஆனா நீ நான் சொல்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இவ்வளோ பெரிய சூட்கேஸ் கொண்டு போனா யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க தான். நீ எத்தனை நாளைக்கு போறேன்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஒருவேளை நீ ஒரு நாள் போறதா இருந்தா எதுக்கு இவ்வளோ பெரிய சூட்கேஸ்? ஒருவேளை நிறைய நாள் போறதா இருந்தா எல்லாருக்கும் கிளியரா சொல்லிட்டு தப்பான எண்ணம் மாறிடும்ல. நீங்க இத பத்தி பேசாம இருந்தா நல்லா இருக்கும். நான் உங்ககிட்ட அம்மா வீட்டுக்கு போக பர்மிஷன் கேட்கல. அத்தை பர்மிஷன் கொடுத்தாங்க. அதனால நான் என்ன சொல்லணுமோ நான் அத்தை கிட்ட சொல்லிக்கிறேன். என்கிட்ட என்ன சொல்லுவ? அத்தை, இங்க இல்ல, எல்லாரும் முன்னாடியும் இல்ல, அதாவது தனியா உங்ககிட்ட பேசணும். ஹரி ஹரி, தனியா கூப்பிட்டு உன்னோட மாமியாருக்கு ஐஸ் வைக்க வழி தேடுறியா என்ன? என்ன நினைச்ச? மாமியார் சந்தோஷமா இருந்தா எல்லா தப்பும் மறைஞ்சிரும். பெரிய தொல்லையா போச்சு இந்த பிச்சைக்கார குடும்பத்து பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு. இங்க இருந்து பொருளை திருடி விப்பா, அப்புறமா அவளோட கிழவி அம்மாவுக்கு சோறு போடுவா. சீ அத்தை, சீ. சின்ன மருமகளை பத்தி என்ன இப்படி பேசுறீங்க? நீ வாய மூடு. நடுவுல ஏன் பேசுற? விடுங்க டுக்கன் அண்ணா, பரவாயில்ல. எப்படியும் ஒரு விஷயம் நிஜம்தான். நான் ஒரு ஏழை அம்மாவோட பொண்ணுங்கிறது என்னோட அப்பா ஆதரவு இல்லாம அடுத்தவங்க தயவுல வளர்ந்தவனா. எனக்கு இந்த மாதிரி பேச்சை கேட்டு பழகிடுச்சு. இதெல்லாம் என் தலைவிதியிலே இருக்கு. ஆமா, நான் இதை ஏத்துக்கிட்டேன். ஆபீஸ் போக லேட் ஆகலையா? கிளம்புங்க. ஜாக்கிரதை. பேக்க காட்டாம வாசப்படியை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. இன்னைக்கு நான் இதை நிரூபிச்சே தீருவேன். அண்ணி எந்த பொண்ணை தூக்கி தன் தலைமையில வச்சிருக்காங்களோ
அவ கால் தூசிக்க கூட லாயக்கு இல்லாதவ. சொல்றேன் நீ, இவ கண்டிப்பா நம்ம வீட்ல இருந்து பொருளை திருடிட்டு தான் போறா. நீங்க என்ன இப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறீங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, ஒருவேளை அப்படி எதுவும் இல்லைன்னா நீங்க இத சொல்லக்கூடாது, நீங்க மூத்தவங்கன்னு. ஏன்னா அந்த சாக்க நான் ஏத்துக்க மாட்டேன். நான் உங்க எல்லாருக்கும் பேக்கை திறந்து காட்டுறேன். ஆனா சின்னம்மா, ஒருவேளை நீங்க சொன்னது தப்புன்னு தெரிஞ்சா நீங்க எல்லார் முன்னாடியும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாருங்க, நீங்களும் பாருங்க அத்தை. இதோ கொஞ்சம் புடவைங்க, இதைத்தான் கொண்டு போறேன். சின்ன மருமகளே, இந்த புக்ஸ்லாம் நீ கொண்டு வந்ததா இல்ல இந்த வீட்ல இருந்ததா? அத்தை, இவ்வளோ புக்ஸை நான் இங்க பார்த்ததே இல்லையே. இந்த புக்ஸ் எல்லாமே என்னோடது. நான் எங்க அம்மா வீட்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன். நீ இங்க படிக்க வந்தியா இல்ல குடும்பம் நடத்த வந்தியா? இந்த கேள்விக்கு நான் அப்புறமா பதில் சொல்றேன் சின்னம்மா. முதல்ல நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க.